ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அரண்மனை பார்ட் 4 1 2 3 அதுக்கடுத்து 4 வந்துருக்குது. ஸோ இந்த 4 அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்துட்டு எந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு வந்துட்டு உங்கள் மனசை கொஞ்சம் வருத்தமடைய வைக்கிற மாதிரி தான் இருக்குது. டேய் அந்த இளவங்க எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ பேசுகிறாமோ இல்லை அப்படி வந்துட்டு போய் கேட்காதீங்க. வீடியோக்குள்ளே பாருங்கள், அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு வழக்கம் போல் அவர் பண்ணியிருக்கிற டெம்ப்ளேட் தான், யூஷுவல் டெம்ப்ளேட் தான். ஸோ திடீர்னு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே பார்த்தா அந்த குடும்பம் வந்து இறந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யார் அவங்க கொன்னாங்க, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த வில்லன் யார், அவரை இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணார். ஸோ இதுதான் பேசிக் தான். ஸோ சுந்தர்சி வந்துட்டு இதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ ராஷி கண்ணா, தமன்னா, சுந்தர்சி அண்ட் வந்துட்டு கோவை சரளா, ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் யோகி பாபு, ஸோ அதர் காமெடியன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக உடனே பார்க்குறோம். இந்த படத்தை வந்து நான் பார்க்கும்போது வந்துட்டு பார்ட் 1 2 3 இருந்ததை விட 4 வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓவரால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த விஎஃப்எக்ஸ் பற்றி அண்ட் இஎஃப்எக்ஸ் பற்றி எல்லாம் நிறையா பேசியிருந்தார் சுந்தர் சார் வந்துட்டு. அதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பாக இருந்ததுன்னா, இது வந்து எது விஎஃப்எக்ஸ் எது அப்படி இப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு எது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. பட் ஓகே, நன் ஆஃப் தட், அந்த மேட்டரை விட்டுருவோம். போல்டாக சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிரிப்பு தான் இருக்குது. இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இருந்த ஒரே ஒரு இது என்னன்னா, அவரோட அந்த ஆக்டிங்கை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. லைக் அந்த ஆக்டிங்னா அவர் முந்தைய படம் எடுத்திருந்தார்ல, இட்ஸ் லைக் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த பார்ட் 4 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த 3 பார்ட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கலகலன்னு ஏகப்பட்ட கூட்டம் அரிசலாக இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது அந்தளவுக்கு கூட்டம் எல்லாம் இல்லை, அளவாக தான் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு கதையில் கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் கோட் அவுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ஃபேமிலி வந்துட்டு கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி என்டர்டெயின் மூவி தான் இது. ஸோ ஃபேமிலி என்டர்டெயின் ஆவாங்க. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நார்மல் சுந்தர்சியோட ஃபேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒருத்தா இருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போது எமோஷ்னல் சைடு வித் ஆக்ஷன் சைடு இது வந்துட்டு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னா, ஆக்ஷன் சைடும் வந்துட்டு கொஞ்சம் குறை இருக்குது, எமோஷனல் சைடு வந்துட்டு பங்கமாக இருக்குது. பங்கம் மீன்ஸ் வந்து நல்லா இல்லையா அப்படின்னா வந்துட்டு இல்லை, நல்லா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு தமன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் தமன்னாக்கு. ஸோ அவன் குழந்தைகளை வந்துட்டு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ அந்த பேய்கிட்ட இருந்து பாகு அப்படின்னா என்ன, ஸோ அந்த பேய்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு சீன் வரும். ஸோ அதுக்காக தன்னோட தாய் அந்த அம்மா வந்துட்டு தமன்னா வந்துட்டு அந்த 2 குழந்தைகளை எப்படி பாதுகாத்தாங்க, எப்படி அவங்க வந்துட்டு அந்த அந்த பேய்கிட்ட இருந்து பாதுகாத்தாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி அப்போ அந்த சீன் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மொத்தமாகவே கலாய்ச்சிருந்தாரு. நான் இதில் கலாய்க்கல, நான் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், எந்த சீன் நல்லா இருக்குது, எந்த சீன் நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீ எந்த சீன் நல்லா இல்லை சொல்லிட்டேன்னா படம் பார்க்க எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய இதுலேருந்து காப்பி தான் அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அப்படியே கட் பண்ண அந்த மியூசிக் அச்சோ சாங்ஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஃபுல் ஒரு மாதிரி கிளாமராகவே தான் காமிப்பாங்களா அப்படின்னா கிடையாது. கிளாமர் சாங் வந்துட்டு கடைசியில் தான், படம் முடிஞ்சு தான் வருது. ஸோ படம் எண்டு வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நார்மல் ஃபிலிம் தான், குழந்தையோட வாட்ச் பண்ணலாம், குழந்தைகளுக்கான ஒரு படம் மாதிரி தான் வாட்ச் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு பேய் இருக்குது, இங்கே ஒரு பேய் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தி காமிக்கலாம். சிறப்பில் பேய் சீன்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் வில்லன் சைடு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அப்படியே கட் பண்ணால் கிளைமேக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு நரகாசுரனுக்கு தலைக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஒரு கிளைமேக்ஸில் சீன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே இவங்க வந்துட்டு யார், நம்ம சுந்தர்சி வந்துட்டு வெளில வந்துட்டார். அந்த நரகாசுரனை வதம் பண்ணுறதுக்கு சூலாயத்தை விடுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நரகாசுரன் அங்கே இருக்காரு, அந்த பொம்மைக்குள்ளே இவர் நிற்கிறாரு. இவர் மறைஞ்சிடலாம், அப்பயே மறைஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே வந்து குத்தி சாவடிச்சிடும். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் லைக் வந்துட்டு டக்குன்னு ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டுக்கும் இருந்த அந்த எதிர்பார்ப்பு கிளைமேக்ஸே இல்லை. ஸோ வித்தியாசமாக காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கல, நார்மலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதே டெம்ப்ளேட் வந்துட்டு ஏகப்பட்ட படத்தில் வந்துருக்குது. அண்ட் படம் வந்துட்டு ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வந்துருக்குது, ஏகப்பட்ட சீன்ஸ் ஏகப்பட்ட எல்லாமே வந்துருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
ஏன்னா நீங்கள் அவரோட பின் பாணி படத்தைலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சம் வேரியன்ஸ் அண்ட் வேற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அரண்மனை பார்ட் 4 வந்துட்டு தேட்டர்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது. அண்டு உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது எனக்கு தெரியாது. ஃபேமிலியோட போய் பார்த்தா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி என்ன சொல்கிறது தெரியல. அண்ட் வந்துட்டு சும்மா போகிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். மற்றபடி எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. அந்தளவுக்கு பயங்கரமான படம் ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு சரி ஏசியில் காற்று வாங்கிட்டு வருவோம், சும்மா வெயிலாக இருக்குது அதுக்கு ஏசியில் காற்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். அண்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு 5 out of எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 கொடுக்கலாம். ஸோ ஆனால் இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. அண்ட் திஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.